Lovely. Thank you. Hello, sir. Wow, நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. விஷ்ணு, நாம சாதிச்சிட்டோம். ஜஹாங்கீர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரிப்பா. நீ எதுக்காக சாரி சொல்ற? நாம ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்படி விட்டுற முடியாது ஜஹாங்கீர். உண்மையை சொன்னா நாம மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்மளை விட ஆப்போசிட் டீம் போட்டியில் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் விஷ்ணு நீ ரொம்ப அப்பாவியா இருக்கியாப்பா. நீ என்ன நினைக்கிற? டான்ஸ் காம்படிஷன்ல நல்ல கோரியோகிராஃபி, நல்ல டான்ஸ்க்காக தான் பிரைஸா? அப்போ நாம ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? வெறும் டான்ஸை வச்சு மட்டும் பார்த்தோம்னா ஓகே, நமக்கு ஜெயிக்க தகுதி இல்லை தான். பட் இந்த காம்படிஷன்ல டான்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை. என்ன ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல டான்ஸ் முக்கியம் இல்லைங்கிறியா? இது ஒரு ஷோ விஷ்ணு. டிவி ஆடியன்ஸ் யாரை விரும்புறாங்க அதைத்தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். அவங்க நம்மள தான் விரும்புறாங்க. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். பிகாஸ் ஐ மேக் them. இதுல மாற்றமே இல்லை. உன்னையே எடுத்துக்க. நீ மூடின ரூமுக்குள்ள 50 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்க. ஆனா ஜேடிசிக்கு வெளியே மிகப்பெரிய உலகமே இருக்கு. அங்க நான் தினமும் 500 பேரை ஆட்டி வைக்கிறேன். தெரியும். உனக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் வேலையில நீ சந்தோஷமா இருக்க. ஆனா என்னோட வேலையில நான் சந்தோஷமா இல்ல ஜஹாங்கீர். அப்ப நீ ஓய்வு எடுத்துக்க. அப்படின்னா நீ ஓய்வு எடுத்துக்க விஷ்ணு. இந்த ஜேடிசி ஓபன் பண்ணதுல இருந்து நீ பாவம் கழுதையை போல உடைச்சுக்கிட்டே இருக்க. நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். இப்படிதான் லைவ்லியா இருக்கணும். We have won. ஓகே ஒரு நிமிஷம். பட் இந்த பார்ட்டி அதுக்காக இல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். நடக்க போற விஷயத்துக்கு தான் இந்த பார்ட்டி. The point is, do you wanna see the future? சரி, ஓகே. இதோ இங்க பாருங்க. என்னோட ஒரு அருமையான நண்பரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவர் நியூயார்க்ல இருந்து வந்திருக்காரு. கிறிஸ் டர்னர். Hi, Chris. Thanks, Jahangir. ரொம்ப சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். Chris is going to be the new official choreographer of JDC. Welcome, Chris. Thank you, guys. அதுக்கப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு, ஐகார்ட் ரெனிவல், அப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்க விஷ்ணுவை காண்டாக்ட் பண்ணுங்க. விஷ்ணு, இன்னைக்கே நீ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் உட்காந்து வேலையை கவனி. சீக்கிரமே உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபினை ரெடி பண்ணி தரேன். ஓகே? ஓகேயா? என்ன சொல்ற? கேபின்ல உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? அட்மினிஸ்ட்ரேஷனை கவனி. உன்னை நான் அட்மின் மேனேஜர் ஆக்கியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது ஜஹாங்கீர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், அது டான்ஸ். நீ கவலைப்படாத. நானும் கிறிஸும் சேர்ந்து இல்ல வேண்டாம். கிறிஸ் யார் கூடவும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டான். அவனோட முதல் கண்டிஷனே இதுதான். இதை பாரு விஷ்ணு, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் என்னத்தை புரிஞ்சுக்க? நீ அவனுக்கு புரியவை. இது என்னோட ஸ்டுடியோ. ஓகே, நாம இதை பத்தி ஆபீஸ்ல உட்காந்து அப்புறமா பேசலாம். சரியா? ஓகே? எங்கேயே பேசுவோமே. இவங்க முன்னாடியே பேசுவோம். என்னையா நீ? சரி, இதை பார் விஷ்ணு, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அதை நீ பண்ணல. அது மட்டும் இல்லாம நீ சொல்லித்தர டான்ஸ் இருக்கே, அது ரொம்ப பழைய ஸ்டைல். நான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாடர்னா இன்டர்நேஷனல் ட்ரைனிங் கொடுக்க ஆசைப்படுறேன். அதைத்தான் செய்யறேன். இப்ப ஜேடிசிக்கு நீ வேண்டாம், கிறிஸ் மாதிரியான ஆள் தான் வேணும். நீயே தனியா டிசிஷன் எடுத்துட்டியா? இந்த ஸ்கூல் எந்த அளவு உனக்கு சொந்தமோ அதே அளவு எனக்கும் சொந்தம். சொந்தம்? என்ன? நீ என்ன குருடா? அது என்னன்னு பாத்தியா? ஜஹாங்கீர் டான்ஸ் கம்பெனி, JDC. ஜே ஃபார் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் யாரு? இதோ முன்னாடி நிக்கிறேன். உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே நான் தான் விஷ்ணு. இந்த கம்பெனியை வளர்த்ததும் நான் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் ஜஹாங்கீரோட பேர் இருக்கு. நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்லயும் என்னோட பேர் தான் இருக்கு. JDC பாரு. என் கூட வேலை செய்யறங்கிற உன்னோட எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. இல்ல நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யற. ஓகே?
செஞ்சேன். என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா இனி பண்ண மாட்டேன். அப்படியா? இனிமே நீ என்ன செய்ய போற? உன் காரு, நீ இருக்கிற வீடு, இது எல்லாத்தையும் நான் தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், ரைட்? அப்புறம் மும்பையில் தெருவில் கூட இடம் இல்லை. நீ என்ன பண்ணுவ? எங்க போவ? நீதான் சொன்னிய ஜஹாங்கீர், ஜேடிசிக்கு வெளியே மிகப்பெரிய உலகம் இருக்குன்னு. விஷ்ணு, 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 கவலைப்படக்கூடாது, ஃபீல் பண்ணாதன்ற. சரக்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துடணும். என்னத்தை மறக்க சொல்ற கோபி? இங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல சின்ன கனவுகளோட மும்பைக்கு வந்தேன். பெரிய கனவுகள் எதுவும் இல்லை. நான் என்னைக்குமே ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்படல, ஏதாவது செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு அடையாளம், எனக்குன்னு அடையாளத்தை உருவாக்க நினைச்சேன். என் தலையெழுத்த ஆண்டவன் தப்பா எழுதியிருந்தான், அதை மாத்த முயற்சி பண்ண. இந்த 15 வருஷம் உண்மையாவே ரொம்ப கடுமையா உழைச்சு ஒரு பேரை சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த பேரும் புகழும் என்கிட்ட இல்ல, எவனோ தட்டிக்கிட்டான். விஷ்ணு, இப்படிலாம் பேசாத. உனக்கு இப்ப என்ன குறை? எனக்கு தெரியும், நீ நிறைய உழைச்சிருக்கிற, சாதிச்சிருக்கிற. நீ சாதிச்சதை நான் எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன். உலக மக்களே, people of the world, கோபி இஸ் காலிங். இங்க பாருங்க, நாடா தூக்கம். இன்னைக்கு என் கூட உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் உட்காந்துக்கிறான். மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஷ்ணு. இவனுக்கு புகழ் கிடைக்கல, நான் ஒத்துக்கிறேன். பணம் காசு சம்பாதிக்கலன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இவன் பணக்காரன். ஏன்னா இவன் ஒரு நண்பனை சம்பாதிச்சுக்கிறான். இட்ஸ் மீ. அந்த மோசக்கார டுபாகூர் ஜாங்கீர் பேரு கல்லில் வேணா எழுதிருக்கலாம், ஆனா உன் பேரு எல்லாரும் மனசுலயே இருக்குது. ஐ கிவிங் 100% கேரண்டி. உன்னோட கனவெல்லாம் முழுமையா நிறைவேற வரைக்கும் நீ இங்க ஒரு நிமிஷம் இங்க சென்னை. சாரி சென்னை. கோபி நோ, வேடா சொன்னா கேளு. கோபி கோபி நோ. கோபி கோபி கீச்சிட்டேன். எங்க பாரு விஷ்ணு, நாளைக்கு புள்ளியார கரைக்கிற நாள். புள்ளியார் இஸ் கோயிங். புள்ளியார் போகும்போது எல்லாரும் செம்ம மூட்ல இருப்போம். அதனால நீ மனசை சுத்தம் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிட்டு நல்லா தூங்கு. விஷ்ணு, புள்ளியார் உன்னை ஏமாத்த மாட்டாரா? விஷ்ணு, இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெளியே லேம்ப் போஸ்ட்ல இருந்து கரண்ட்டை இழுத்துக்கலாம். அந்த மூலையில வாட்டர் பைப்பு, மற்றபடி எல்லாமே ஓகே. உனக்கு ஓகேவா? ஒன்னு செய்வியா? என்னடா நீ கேட்டா நான் உயிரே கொடுப்பேன். ஆனா உயிரெல்லாம் கேட்டுறத ப்ளீஸ். நம்ம பசங்களும் வந்துட்டே இருப்பானுங்க. வந்துட்டானுங்க. வா ராக்கி, எப்படி இருக்கீங்க? என்ன பிஸ்கெட்? வணக்கம் சார். எப்படிண்ணா இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. ஹலோ அண்ணே. ஹலோ சார். ஓகே 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 ஓகே. சார் நீங்க விஷ்ணு சார் தானே? சார் உங்களை நாங்க பிள்ளையார் ஊர்வலத்திலே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க ஜேடிசில கத்து கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் இல்ல, கொடுத்தேன். ஏன் விரட்டி விட்டாங்களா? பாவனா, விரட்டி உள்ள அவனே வந்துட்டான். விஷ்ணு மானஸ்த. அட விடுப்பா, நானே வந்தேன், விரட்டியும் விட்டாங்க. ஏன்பா ராக்கி, இவர் ஜெடிசியை விட்டு வெளியில வந்துட்டாரு. இவரு நமக்கு என்ன கத்து கொடுக்க போறாரு? வா கிளம்பலாம். டேய், இது வரைக்கும் வந்துட்டோம், சும்மா ஏன் போனோம்? என்னன்னு பாத்துடலாம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரியா சொன்ன. கொஞ்சம் அடங்குனீங்களா? நான் பேசுறேன். சார், இவ்வளோ நாளாக நீங்கள் அங்கே கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். எங்கள் எல்லாரையும் அங்கே சேர்த்து விடுறீங்களா? ஜேடிசியில் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? கட்ட முடியுமா? சார், அதானே பெரிய பிரச்சனையே. நாங்க எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டா கூட எங்கள ஒருத்தருடைய என்ட்ரி ஃபீஸ் கூட கட்ட முடியாது. அதே டான்ஸை நான் இங்கே கற்றுக் கொடுத்தா, அதுவும் பணம் வாங்காம. என்னது, பணம் வாங்காமலா? என்னடா பேசுறது? இருக்கு
ஆமா இந்த சப்பைங்கெல்லாம் எங்க எதுக்கு வருதுங்க? ஏய் இந்த குடோனா உங்க அப்பன்டா. ஏய் அப்பம் பேரையில இழுக்காத. அப்ப சரி சித்தப்பா பேர் இருக்கட்டுமா? ரொம்ப ஜாக்கிரதை. இங்க கலாட்டாலாம் பண்ணக்கூடாதுன்னா விஷ்ணு டான்ஸ் கத்துக்க தானே கூப்பிட்டுருக்கான். அதை விட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. விஷ்ணு சொல்றதை எல்லாத்தையும் மூடின்னு கேளுங்க, அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. விஷ்ணு நீ ஆரம்பி. நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன். நல்லா தான் ஆடுறீங்க, ஆனாலும் இன்னும் நல்லா ஆட முடியும். யார் சொல்றாருல கேடுங்க. உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வேணும். நான் என்னோட லைஃப்ல டான்ஸ் கத்து கொடுக்கறத தவிர வேற எந்த வேலையும் பண்ணல. நீங்க எல்லாரும் டிவியில பாக்குற டான்ஸோட லெவலுக்கு ஆட ஆசைப்படுறீங்கன்னு தெரியும். என்னால உங்களுக்கு அதை டீச் பண்ண முடியும். என்ன பேசுறீங்க சார்? அந்த டான்ஸை இதுங்களால ஆட முடியுமா? விட்டுருங்க சார். உங்க ஸ்டைல ஆட சொன்னீங்கன்னா இதுங்க எல்லாம் ஆடி போயிடுங்க. ஏ பிஸ்கெட், இன்னொரு தடவை இப்படி பேசுனேன்னு வைய டீலியே முக்கிடுவேன். அதுலயே கரைஞ்சி போய் கரைஞ்சி வாங்குறியா? சாருக்கு மரியாதை கொடுத்து தான் நான் சும்மா இருக்கேன். இல்லைன்னு வை. ஏய் இங்க பேசுறா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இத பாருடி, சாரு முன்னாடி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மோவனை ஏய் நீ என்னடா சொல்றது? என் மைண்ட் மட்டும் சூடாச்சுன்னு வச்சுக்க, அவனை எவனும் ஏரியா தாண்ட மாட்டீங்க. என்னடா வந்ததுல சார் சார் சார்ன்ட்டு அவ்வளோ குருபக்தி இருந்ததுன்னா போய் பாத பூஜை பண்ணு. வாங்கடா கிளம்பு. போதும் வாங்கடா. குரேஷி பாய் சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம் கோபி பாய். சொல்லுங்க என்ன வேணும்? 1.5 கிலோ மட்டன் கொடுங்க. 1.5 கிலோ வா. ஓய் கனவு உலகத்திலேருந்து முதல்ல வெளியே வா. உருப்படியா வேலையை கத்துக்க. 1.5 கிலோ மட்டன். போன தடவை சரியா க்ளீன் பண்ணல, ஒழுங்கா க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. கேட்டியா கேட்டியா? ஒழுங்கா சுத்தம் பண்ணி கூட கொடுக்கறது கிடையாது. இவனை நம்பினா கடையை மூட வேண்டியதுதான். இவனை தனியா விட்டுட்டு போகவும் முடியல. அவனை திட்டாதீங்க, கத்துப்பா. எப்ப கத்துப்பா விஷ்ணு பாய்? எப்ப கத்துப்பா? நான் செத்ததுக்கு அப்புறமா? இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். கடை இங்க இருக்கு, இவன் கவனமோ எங்கேயோ இருக்கு. ஒரு நாள் என்ன ரோட்டு கொண்டு வந்துருவான். ஒரு விஷயம் சொல்லவா குரேஷி பாய்? எந்த வேலை அவனுக்கு பிடிக்கலையோ அதை ஒழுங்கா செய்ய மாட்டான். பிடிச்ச வேலையை செஞ்சாதான் மனசார செய்ய முடியும். சரியா? என்னடா? ஒண்ணு இல்ல. என்னடான்னு எங்களை கேட்காதடா, நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க பாரு. இரு. ஏய் என்ன பண்ற? அவங்க எப்படி பண்றாங்க? எப்படி என்ன பண்ற? அங்க பாரு என்னமா ஆடுறாங்க. திட்ட போறான். உனக்கு கத்துக்கணுமா? அப்படிலாம் இல்லடி, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இந்த சீன்லாம் ஏன்டா போடாதீங்க, கத்துக்கணுமா? சரி போ போ போ. ஏய் டி, நாங்க சும்மா வேடிக்கை தான் பார்க்கறோம். இட் பிகம்ஸ் நியூ. புதுசாயிடுது. அது எப்படி இருந்தாலும் சரி, மக்களை அட்ராக்ட் பண்ண. ஹலோ சார். இருக்கணும். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நானே இங்க வந்துட்டேன். எனக்கு உதவி தேவைன்னு யார் சொன்னது? 4 நாளா ஒரு ஸ்டெப் கத்து கொடுக்குறீங்க, இதுங்களுக்கு பண்ணவே தெரியலையே. இப்ப நான் பண்றேன் பாருங்க. ஏய் நவரா, அண்ணன் பண்ண போறத பாருங்க. அது உங்க சர்வீஸ்ல இப்படி ஒரு ஸ்டெப்பை பார்த்திருப்பீங்களா? அவுட். என்ன சார் நீங்க? ஏய் கெட் அவுட். டேய் இங்க ஒரு டீச்சர் தான் இருக்கணும். அது நான். கத்து கொடுக்கறதுக்கு மறுபடியும் உள்ள வராத. உண்மையிலேயே கத்துக்க ஆசை இருந்தா இந்த நிமிஷமே உள்ள வந்து உட்கார். Ready? Positions. 5, 6, 7, 8. என்ன இப்படியே வர? போத போக. ஏய் வேண்டாம். சண்டையெல்லாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. போ, நீ உன் பொசிஷனுக்கு போ. போ, நீ ஓடத்துக்கு போ. நீங்க ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. ஸ்ட்ரைட்.
நம்ம போய் பார்க்கலாம் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நடந்தா நமக்கு என்ன சார்? இன்னைக்கு அவன் உள்ள இருந்தா நம்ம முட்டியை நான் பேத்து எடுத்துட மாட்டேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன். ஹலோ சார், என்ன விஷயம் என்ன பார்த்தா சொல்லுங்க. தெரியல, ரைடுக்கு வந்திருக்கேன். கஞ்சா விக்கிறவங்க உள்ள நுழைஞ்சிருக்கான். சார் போன வாட்டி கூட அவன் பைக்கை இந்த பக்கம் தான் விட்டுட்டு பூட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் சார். பைக்கா ஓட்டுறான், அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி ஓட்டுறான் சார். இல்ல சார், அத பத்திலாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க டான்ஸ் பிராக்டிஸ் தான் நடக்குது. இதுதான் எங்க விஷ்ணு சார், பெரிய குரு. நான் சின்ன குரு. இவனுங்க எல்லாம் சிஷ்யனுங்க. எல்லாருமே டான்ஸருங்களா? ஆமா, எல்லாரும் தான். ஹோல் சோல். ஹோல் அண்ட் சோல். அப்போ மியூசிக்கை போடு. போலி, மியூசிக் ஆன் பண்ணி எல்லாரும் வாங்க 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 வாங்க. ஒரு நிமிஷம். எல்லாம் பின்னாடி போங்க. ஏய் நீங்க வா. ஒன்னும் இல்ல, அவனை கூப்பிட்டேன். நானா? நீதான் வா, வந்து டான்ஸ் ஆடு. நல்லா ஆடுறாங்க. பிரமாதம்ப்பா, ரொம்ப சூப்பரா ஆடுறப்பா. சார் வாங்க, நம்ம வெளியே சரி, போய் சரி. பேசலாம். இங்க டான்ஸ் சார். தான் சார் நடக்குது. சார். தப்பா புரியுது. சார் சாரி சார், உள்ள வந்து உங்க நேரத்தை வீணடிச்சிட்டேன். இனிமே இங்க வரமாட்டேன். நீ இங்க தினமும் வருவ? இல்ல சார், நான் வரமாட்டேன். நான் தான் சொன்னேனே, கண்டிப்பா வருவேன். சந்து, நீ இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தலாம், போலீஸையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன்னை தேடி இங்க போலீஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க. உனக்கும் ஓடி ஒளியறதுக்கு இங்க 1000 இடங்கள் இருக்கு. எல்லா இடத்தையும் விட்டுட்டு ஒளியறதுக்கு நீ இங்கே தான் ஓடி வர. ஏன்? ஏன்னா நீ ஒளியறதுக்காக இங்க வரல சந்து. உனக்குள்ள இருக்கிற அற்புதமான டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் நீ இங்க வர. சார், நீங்க டேஞ்சரான ஆளா இருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு டீச்சருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? கரெக்ட் சார். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, டான்ஸுங்கிறதே ஒரு போதை மாதிரி தான். அது இருக்கும்போது வேற எந்த போதையும் இருக்கக்கூடாது. சரி சார், இனிமே எந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். பாய்ஸ் பேக். போங்க போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. டேய், 4 ஸ்டெப் பின்னாடி போ. 5 6 7 8 பண்ணணும். வால் பேக் பண்ணணும். திரும்பி நில்ல. இஸ் த வால். ஸ்டெடியா. ரெடி? 5 6 7 8. என்னாச்சு சார், இவன் இன்னும் ரெடியாவே இல்ல. சார், நான் ரெடியா தான் இருக்கேன். இவனை முதல்ல ஒழுங்கா பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? கூட்டாளி சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டானே. நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியதை மறந்துட்டீங்க. நம்பிக்கை இல்லாம யார் கூடவும் டான்ஸ் ஆட முடியாது. டேய், உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு? பாபா மேல. பாபா. ராகேஷ் சார். சார் மயூர் சார். மயூர், துணி எடுத்து வா. கொடு. சார், இது கட்டுங்க. ஃபாஸ்ட். இப்ப இதே ஸ்டெப்ப ராக்கி மயூர் கூட பண்ணட்டும், டி பாபா கூட பண்ணட்டும். டி, 4 ஸ்டெப் பின்னாடி போ.
ஓகே 5 6 7 8. என்ன மயூ சரியா பண்ணிட்டல? இப்ப மட்டும் பண்றாங்க. பாத்தீங்களா, நம்பிக்கை இருந்தா இப்ப பண்ணதை கண்ணை திறந்துக்கிட்டு கூட பண்ண முடியும். யூ மஸ்ட் ட்ரஸ்ட் ஈச் அதர். இப்ப பண்ணதை கண்ணை திறந்துக்கிட்டு நீங்க பண்ணி காட்டணும். அது வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. முதல்ல இங்க வச்சு அதுக்கப்புறம் நெஞ்சில விடா. என்ன பண்றீங்க? என் மேல எந்த தப்பும் இல்ல. I don't know. டீக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீ ஏன் நடுவுல பேசுற? ராக்கி கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அவன் மட்டும் கேட்டுருவா போறான். பாரேன். டேய் ஆ? இந்தா தண்ணி குடி. ம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ நான் ராக்கி சின்ன வயசுல ஒண்ணா விளையாடுவான்ல, அப்ப நமக்கு டென்ஷனே இருக்காது. ஆனா இப்ப நாம சின்ன பசங்க இல்ல. ஆனா நீ இப்பவும் அப்படிதான் இருக்க. சரி சொல்லு, நீயும் ராக்கியும் எப்ப பாரு சண்டை போடுவீங்க, எதனால? எல்லாம் தெரியும். டிவிடி கொடுத்து ரியாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். இல்லடா, நீ சொல்றது தப்பு. ரியா இப்பதானே வந்திருக்கா. ஆனா 5 வருஷமா ராக்கி உன்னை பார்த்து வயிறுஞ்சிட்டு இருக்கா. ஆமாண்ணா, என்ன பார்த்தா? ராக்கி உன்னை பார்த்து பொறாமப்பட்டான். ஏன் சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி பாவனா இங்க வந்தா. பாவனாவோட வீடு ராக்கி வீடுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா எப்ப பாரு டி டி டின்னு உன்னை பத்தியே பேசுவான். அதனால ராக்கிக்கு பொறாம. அப்பல இருந்துதான் உங்க 2 பேருக்குள்ள விரோதம். ஆனா இப்ப பாரு, ராக்கி ரியா கூட செட்டில் ஆயிட்டான். ஆனா நீங்க 2 பேரும் இத புரிஞ்சுக்காம நீயும் பாவனாவும் போதும் அடங்கு. பைத்தியம் மாதிரி வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்க. டேய், ஏய் ஷைனா, இல்லடா. அதுவும் ஆளு கொஞ்சம் கவனி. அவளை கூப்பிடாதடா. பாவனா நீ வா. ஏய் சும்மா இருடா. ஏய் பாவனா இங்க வா. டேய் என்ன சந்து? ஒண்ணுல டி உன்கிட்ட பேசணுமா? என்னாச்சு? உனக்கு சம்மந்தம் இல்ல, நீ வா. என்ன தம் அடிச்சியா? கொத்து விட்டாளே. என்ன விஷயம்? இல்ல சந்து சும்மா சொல்லிருப்பான். ஒண்ணுல. என்னாச்சு சொல்லு. நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன சொல்லல? அம், என்ன பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கே இது தெரியலையா? நான் தான் சரியான டூப் லைட் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, நான் மட்டும் என்ன லவ்ல PhD பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருடா, நீ ஓவர் ஃபாஸ்டா இருக்கியே. நான் பிடிச்சிருக்கேன்னு தானே கேட்டேன். நீ லவ் வரைக்குமே போயிட்ட. பட் இந்த டீல் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு காதல், நாளைக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை. ஏய் வாய மூடு இல்லனா. ஏன் என்னாச்சு? மேடம்க்கு வெக்கம் வந்துருச்சோ? பொறுக்கி. ராக்கி, டி